Hi all, this is Abhinay Shaktivel. Welcome to Abhi's Books and Bayon channel, and this channel is all about ABC of books. And நீங்களும் என்ன மாதிரி ஒரு bibliophile அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு புக்கை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா மற்ற புக்கை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த புக்கு படிங்க. கண்டிப்பா உங்க லைஃப் மாறும். அப்படிலாம் நான் பெருசா பில்டப் பண்ண மாட்டேன். லைஃபோட ரியாலிட்டியை புரிஞ்சுப்பீங்க. மத்தவங்க இனிமேல் உங்களை பார்க்க போற விதம் மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான பர்சனா மாறுறதுக்கு இந்த புக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அஸ் யூஷுவல் ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒருத்தர் நல்ல பணக்காரர், ஒரு மில்லியனர். அதுவும் இப்போ கிடையாது, கிமு கிறிஸ்தவ பிறப்புக்கு முன்னாடி எல்லாம் வாழ்ந்த ஒரு நபர். கப்பல்ல ஒரு பெரிய வியாபாரம் பண்றார். அந்த காலத்துல அந்த இண்டிகோ அந்த டைஸ் எல்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு நம்ம பாக்குற கோல்ட் டைமண்ட் பிசினஸ் மாதிரி அந்த காலத்திலேயே அவர் அப்படி ஒரு செல்வந்தரா இருந்தார். ஓகே, அவர் அவருடைய நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அதை ஏற்றுமதியும் பண்றார். சோ அந்த மாதிரி அதை எடுத்து கொண்டு போற வழியில பாத்தீங்கன்னா கடல்ல அந்த கப்பல் அப்படியே கவுந்துருச்சு. சோ அப்ப நம்ம தப்பிச்சா போதும்னு உயிரை கையில பிடிச்சிட்டு அவர் கரைக்கு சேர்ந்துடுறார். சேர்ந்துட்டு ஹப்பாடா வந்துட்டோம்னு நினைக்கிறார். சோ வந்தோடனே அப்ப அவர் கண்ணு முன்னாடி பாக்குறார், கடல் இருக்கு. அந்த கடல்ல அவர் இது வரைக்கும் அவர் பண்ண எல்லா உழைப்பு, அந்த கப்பல் அவர் ஏற்றுமதிக்கு கொண்டு போன அந்த பொருட்கள் எல்லாமே கடலோட கதலா போயிருச்சு. ஓகே, இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அப்படியே கண்ணை மூடி அழுதுட்டு, என் வாழ்க்கையே போச்சு, என்னோட சேவிங்ஸ் போச்சு, இனிமேல் நான் இருந்தேன்ன வாழ்ந்தேன்ன இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அவர் நேரம் என்ன பண்றாருன்னா, ஒரு லைப்ரரி போறார். இருக்கிற எல்லா பிலாசபி புக்ஸையும் படிக்கிறார். இன்னொரு பிலாசபிய அவரே ஒன்னு உருவாக்கவும் ட்ரை பண்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய விஷயங்கள நான் தெளிவாதான் இருந்தேன். எனக்கு சம்பாதிக்கணும், இந்த பொருள் எல்லாம் ப்ராப்பரா எடுத்து வைக்கணும், பேக் பண்ணணும், கப்பல் அதை கொண்டு போகணும். என்னுடைய சைட்ல இருக்கிற எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமா இருந்ததோ அது எல்லாத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஆனா என்னால கடல் அலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நேரத்துல வர வானிலை மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஆக்சிடென்ட் ஆகுறப்போ அந்த கப்பலை என்னால தனியா பிடிச்சிட்டு நிக்க முடியல. அப்ப என்னன்னா, there are things that I can control, there are things that I cannot control. அந்த cannot controlல இருந்து ஒரு விஷயம் எனக்கு நடந்ததுன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அது நடந்துருச்சு. சோ வேற வழி இல்ல, அக்செப்டிங் த ஃபேட் அப்படின்னு சொல்லி ஸ்டாயிசிசம் அப்படிங்கிற ஒரு பிலாசபியும் அவர் உருவாக்குறார். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் என்னன்னா, தி டெய்லி ஸ்டாயிக். 366 நாட்களுக்கான மெடிடேஷன், விஸ்டம், பெர்சவரன்ஸ், அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங். ரேன் ஹாலிடே அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிற இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் இந்த புக்கை சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை வாழ்றது ஒரு கலை. எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் அதை நம்ம உட்கார்ந்து முட்டி மோதி எதிர்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. லைஃபோட ரியாலிட்டி இதுதான் அக்செப்ட் பண்ணிட்டாலே உங்களால ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தையே இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. எபிக்டெட்டஸ், மார்க்கஸ் அரேலியஸ், ஜீனோ, செனேகா இவங்க எல்லாருமே இந்த ஸ்டாயிசிசம் தத்துவத்துல பெரிய ஞானிகளா இருந்தவங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. வழக்கமா நம்ம செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் நம்ம படிக்கிறோம். பிகாஸ் எனக்கு பேசிக்கா இதுல ரொம்ப பிடிக்கும். நமக்கு நிறைய அந்த தியரிட்டிக்கல் புக்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் இவங்கள மாதிரியான ஆத்தர்ஸும் நம்ம கடந்து வந்திருப்போம். பட் இவங்களுடைய பிலாசபி எங்க இருந்து அது மாறுபடுதுன்னு பாத்தீங்கன்னா, லைஃபோட ரியாலிட்டிய அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. என்ன பெருசா நடந்திருக்க போகுது? உயிர் போயிருக்கா? போகட்டும். பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிடுச்சா? ஆகட்டும். தோத்து போயிட்டீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அந்த ரியாலிட்டியை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கறதான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது நிறைய பேருக்கு வராது. நம்ம ஒரு கற்பனை உலகத்துல இருப்போம். எதுக்கு கல்யாணம் பண்றோம்? லைஃப் லாங் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். எதுக்கு நம்ம படிக்கிறோம்? நல்ல வேலைக்கு சேரணும். எதுக்கு வேலைக்கு போறோம்? நிறைய பணம் சம்பாதிக்கணும். நிறைய பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? வீடு கட்டணும்னு நினைப்போம். அப்ப நம்ம ஒரு குறிக்கோளோட இந்த வாழ்க்கையை வாழ்றோம்னா அடுத்து இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம், நமக்கு அது கமா போட்டுட்டே தான் போகும். சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல அது அடி வாங்குது, நம்ம அந்த விஷயத்துல நம்மளால முன்னேற முடியல அப்படின்னா ரொம்ப உடைஞ்சு போய் தான் நிப்போம். அடுத்து என்ன பண்ணணும்ன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா நிக்கும். அந்த கேள்விக்குறி உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா இதுதான் ஃபேட்ன்ற அந்த அக்செப்டன்ஸ்க்கு நீங்க போங்க. அப்பதான் அடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிற தெளிவு உங்களுக்கு வரும் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா லைஃபோட ரியாலிட்டிய இந்த பேஜஸ்ல புரிய வச்சிருப்பாங்க.
இந்த ஸ்டாயிசிசம் பிலாசபி அப்படிங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 விஷயம் உங்களுக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்ட்ரோல் வாட் யூ கேன் கண்ட்ரோல். இப்போ வந்து ஒரு ஃபிளைட்டுக்கு நீங்க கிளம்புறீங்க. ஸோ ஏர்போர்ட்க்கு வந்து 2 மணி நேரம் முன்னாடி நீங்க ரீச் ஆயிடுறீங்க. நீங்க எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. ஆனா சடனா ஃபிளைட் அங்க கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க, பட் நீங்க வந்து ஃபெயில் ஆயிடுறீங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ஏர்போர்ட்டுக்கு டயத்துக்கு போயிருக்கீங்க. சோ உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெளிவான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ஆனா வந்து பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்ல அங்க வானிலை மாற்றம் அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருத்தர் கொஸ்டின் செட் பண்றாங்க அப்படின்னா அவர் மனசுல என்ன நினைக்குதுன்றத நீங்க யோசிக்க முடியாது. சோ தெர் ஆர் திங்ஸ் தட் யூ கேன் நாட் கண்ட்ரோல். அதுல நீங்க ஏதாவது ஒரு இழப்பை சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பொறுப்பு இல்ல. சோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னா அக்செப்ட் இட். சோ திங்ஸ் யூ கேன் நாட் கண்ட்ரோல் அப்படிங்கறதும் இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா தான் போயிட்டே இருக்கணும் நீங்க நினைக்காதீங்க. சப்போஸ் ஒரு நெகட்டிவா இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்ன்றதுலயும் ஒரு ப்ரிப்பரேஷனை நீங்க உண்டு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும், இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிலாசபியா இருக்கு. சோ கண்ட்ரோல் வாட் யூ கேன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் அது. சோ இதத்தான் டைகோட்டோமி ஆஃப் கண்ட்ரோல், ஃபோக்கஸ் வாட் யூ கேன் கண்ட்ரோல் அண்ட் லீவ் த ரெஸ்ட் அப்படின்றத தான் அந்த ஒரு இனிஷியல் சாப்டர்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். நமக்கு நடக்கிற விஷயங்கள், நம்ம ஹெல்த், இப்ப நம்ம ஒரு இடத்துல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம்னா நம்ம சேஃபா போறோம், வண்டி ஓட்டிட்டு போறோம்னா நம்ம ஸ்லோவா ஓட்டிட்டு போறோம். பட் ஆப்போசிட்ல வேற ஏதாவது நடக்குதுன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது இல்ல. அல்டிமேட்டா வந்து என்ன ஒர்ஸ்டா நடக்கும் அப்படிங்கறதே நீங்க முன்கூட்டியே யோசிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துலயும் வந்து ஷாக் ஆகுறதோ இல்ல பதறி போய் நிக்கிறதோ இருக்காது. அடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவை வந்து நீங்க தெளிவா எடுத்திருப்பீங்க. அதத்தான் வந்து இந்த ஸ்டாயிசிசம் பிலாசபில ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அடுத்த பிலாசபி என்னன்னா அமர் ஃபேட்டி, அதாவது லவ் த ஃபேட். உங்களுக்கு நடக்க போற அந்த விதியவும் நீங்க நேசிங்க. எப்பவுமே வந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்பாம, இப்ப இந்த விஷயம் வந்து நடந்துருச்சா, இதுல இருந்து நான் லேர்ன் பண்ணிட்டு அடுத்து நான் எப்படி முன்னேற போறேன் பார் அப்படின்னு சொல்லி, இப்ப எப்படி நம்ம வந்து சிவாஜில காசு சொல்லி போட்டு இனிமேல் நான் போற பாதை பூ பாதையா சிங்க பாதையா முடிவெடுப்பார்ல, அந்த மாதிரி வந்து எப்பேற்பட்ட டவுன்ஃபால் ஆகுற சிச்சுவேஷன்னாலுமே அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எதை நீங்க கத்துக்கிட்டு அடுத்து பெஸ்டா எப்படி நீங்க கொடுக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்க பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையுமே மாத்திர முடியும் அப்படிங்கறத இந்த அமர் ஃபேட்டின்ற தத்துவத்துல சொல்லியிருக்காங்க. அப்டக்கிள் இஸ் த வே. மூணாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம முன்னேறி போறதுக்கு காரணமே அந்த தடைகள் தான். ஏன்னா ஒரு தடை வரும்போது தான் அடுத்து என்ன பண்ண போறோம்னு நம்ம யோசிப்போம். அதுலதான் அந்த கரேஜ், கிரியேட்டிவிட்டி, வில் பவர் எல்லாமே வந்து பில்ட் ஆகும். நீங்க பாருங்க, நீங்க போயிட்டு இருக்க பாதை வந்து எந்த ஒரு கடினமும் இல்லாம கற்கள் அந்த முட்கள் எதுவுமே இல்லாம போயிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க போற பாதை வந்து தப்பு தானே. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிட்டா அதோட அருமை ஃபர்ஸ்ட் தெரியுமா? சோ இந்த ரன்னிங், சேசிங், ஃபயரிங் இதெல்லாம் இருந்தா தானே நீங்க நாளை பின்ன அதை வந்து உங்க கிடைச்ச விஷயத்த பத்திரமாவும் பாத்துக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு வரும். சோ அதனாலதான் இந்த தேர்ட் பிலாசபியா அப்டக்கிள் இஸ் த வேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிலாசபியோட இன்னொரு யூனிக்னஸ் பாத்தீங்கன்னா வாலண்டரி டிஸ்கம்ஃபர்ட். சோ நம்மளே வந்து சில கஷ்டங்களை வந்து ஏத்துக்க பழகிக்கணும். இப்ப இந்த நான் பிசினஸ் பண்றேன், சடனா அந்த லாஸ் ஆகுது, அந்த லாஸை விட்டு நான் வெளில வரணும் அப்படின்னா அந்த சிம்பிளான லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சிம்பிளான லைஃபை வாழ்ந்து பார்க்கணும். நல்லா ஹெல்தியா இருக்கேன், பிடிச்சதெல்லாம் சாப்பிடுறேன், திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்ப நான் இந்த மாதிரி பத்திய சாப்பாடு தானே சாப்பிடணும், இல்ல பட்னி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம்ல. சோ அப்ப வந்து இப்பவே அப்பப்போ வந்து ஒரு ஃபாஸ்டிங் இருந்து ட்ரை பண்றது. சோ அப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வாலண்டரியாவே சில டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்க எடுத்துக்கங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நடந்தாலுமே அதுக்கும் உங்களால அகாமடேட் ஆயிக்க முடியும் அப்படிங்கறத இந்த பிலாசபில சொல்லியிருக்காங்க. அடுத்த பிலாசபி ஒரு பயங்கரமான ஒரு தத்துவம், மொமெண்டோ மாரி அப்படின்னு சொல்லுவாங்க. மரணம் நிச்சயம். நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நம்ம இந்நேரம் இந்த நிமிஷம் உயிரோடு இருப்போமான்றதே தெரியாது. சோ அப்பயும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து அலட்டிக்கிறணும், மரணம் நிச்சயம்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஏன் இவ்வளவு பதட்டம், இவ்வளவு எதிர்பார்ப்புகள்?
சோ அப்ப ஒரு லைஃப வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா கடக்க போறோம்னா நம்மளுடைய வாழ்க்கையே அங்க ஒரு நிலையில்லாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம ஏன் இவ்வளவு ஆடம்பரத்தை தேடி போகணும், நம்ம ஏன் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகணும், அடுத்தவன் எனக்கு இதை செய்யணும், நான் அவனுக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளையே நீங்க குழப்பிட்டு இருக்கணும். லைஃப்ன்றது என்னன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கோமா, இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமா இருக்கணும், அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. அதனால அப்பப்போ வந்து இந்த மெடிடேஷன் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பிராக்டிஸ் பண்ணி பழகுனீங்கன்னா, சோ அந்த அதாவது மரணம் வந்தாலும் அதையும் நம்ம தைரியத்தோட எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற பக்குவத்தையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த மொமெண்டோ மாரி பிலாசபில சொல்லியிருக்காங்க. அடுத்த பிலாசபி ஸ்ட்ரிக்ட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் டாலரண்ட் வித் அதர்ஸ். ஏன்னா சில சமயம் வந்து நம்ம ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா நம்ம விஷயத்துல நம்ம வந்து கடினமா தான் இருக்கணும். இன்னைக்கு நான் இந்த புக்கை படிக்கிறேன்னா நான் கண்டிப்பா படிப்பேன். நான் இந்த மாதிரிதான் சாப்பிட போறேன், சுகர் கட் டயட்ல நான் இருக்கேன்னா நான் கண்டிப்பா சுகர் கட் டயட்ல தான் இருப்பேன். பட் நீங்க ஒரு டிசிப்ளினா ஒரு ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்றீங்க, அதை நீங்க எவ்வளவு நாளும் ஸ்ட்ரிக்டா இருங்க. அதே ஸ்ட்ரிக்ட்னஸ் ரூல்ஸ வந்து மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா மத்தவங்க கிட்ட நம்ம காமிக்க வேண்டியது அந்த கைண்ட்னஸ் மட்டும்தான். எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கைய வந்து சுமூகமா ஒரு மாதிரி சைலண்டா சாஃப்டா ஸ்மூதா வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. சோ உங்களுடைய விஷயங்களை நீங்க கடினமா இருங்க, மத்தவங்க கிட்ட வந்து அதே கடினத்தை காமிச்சு அவங்க லைஃப கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டும் அப்படிங்கறத இந்த பிலாசபில சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலிங். ஏன்னா இந்த பிலாசபிலே பாத்தீங்கன்னா நம்மளை அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். நைட்டை தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாள்ல நான் எப்படி இருந்தேன், மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன், ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டேனா, இல்ல நான் வந்து என்னத்தானே தாழ்த்திட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்ணி ஜேர்னல் பண்ணுங்க. ஏன்னா எழுத எழுததான் நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து உங்களால செல்ஃபா அனலைஸ் பண்ண முடியும். நீங்க இன்னும் மெச்சூர்ட் ஆவீங்க. சோ அதனால வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலிங் அப்படிங்கிற கான்செப்டையுமே இந்த புக்ல வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலிங் மாதிரியே கான்ஸ்டன்ட் செல்ஃப் இன்கொயரி, அதாவது இன்கொயரி, இப்ப என்கொயரினா நம்ம மத்தவங்க கிட்ட கேட்கறது, இன்கொயரி அப்படின்னா நமக்குள்ளேயே கேட்டுக்கிறது. ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது, அப்படியே கோவம் வருது, இப்ப இந்த கோவத்தால கத்தி என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி ஹைப்பரா ரியாக்ட் பண்ற போறதுனால அங்க எதுவும் மாற போகுதா, யாராவது வந்து திருந்திட போறாங்களா, அப்படி இல்லாம ஒண்ணு இருக்குதுன்னா சோ அப்புறம் எதுக்கு நம்ம கோவப்பட்டுட்டு. சோ அந்த செல்ஃப் இன்கொயரி அப்படிங்கிற ஹேபிட்டும் வந்து பில்ட் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப மத்தவங்க முன்னாடி கோவப்பட நம்ம தான் நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட லூஸ் பண்ணுவோமே தவிர அவங்க வந்து அவன் கெடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான் போயிருவாங்க. சோ இந்த இடத்துல வந்து மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம தன்னிலை மாறாம அந்த மெச்சூரிட்டியோட இருக்கணும் அப்படின்னா அந்த செல்ஃப் இன்கொயரி அப்படிங்கிற அந்த ஹேபிட்டும் நமக்கு இருக்கணும். செப்பரேட் இமோஷன் ஃப்ரம் இம்ப்ரெஷன். பிகாஸ் ஏன்னா நம்ம நிறைய ஓவர் திங்க் பண்ணுவோம். அந்த ஓவர் எக்ஸாமின் பண்றது, சோ இது நடந்திருந்தா எப்படி இருக்கும், அது நடந்திருந்தா எப்படி இருக்கும், இப்பெல்லாம் அந்த டெலியூலுன்னு சொல்றாங்கல்ல. சோ அது சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயத்த கூட ரொம்ப பெருசா கற்பனை பண்ணி எனக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ஒரு கனவு உலகத்திலே வாழ்றோம். அதுல இருந்து நீங்க இறங்கி கீழே வாங்க. எதுவுமே கனவு காணாதீங்க. லைஃபோட ரியாலிட்டி என்னவா இருக்கோ அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. எதையுமே இமோஷனலா திங்க் பண்றத முதல்ல நிப்பாட்டுங்க. இமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி there are called facts. சோ அந்த ஃபேக்ட் என்னன்றதை மட்டும் நீங்க யோசிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இமோஷனலா யாரையும் டிபெண்ட் ஆக மாட்டீங்க, இமோஷனலா எந்த முடிவும் எடுக்கவும் மாட்டீங்க. சில சமயங்கள்ல இதயம் இதைத்தான் சொல்லுது அப்படிங்கிற இதயம் சொல்றதை விட மூளை என்ன சொல்லுதுன்றத நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ரொம்ப லாஜிக்கலாவே டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. இந்த கடைசி பிரின்சிபல் பாத்தீங்கன்னா சிம்பத்தியான்னு சொல்லுவாங்க, ஆக்ட் ஆஃப் டூயிங் குட். நம்ம எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் பிணிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த ஒருத்தர் இல்லைன்னா இங்க நான் கிடையாது, நான் இல்லைன்னா இவங்க கிடையாது. இந்த யூனிவர்ஸ் கான்சியஸ்னஸ் எப்போ நமக்கு வரும்னா நம்ம கைண்டா நமக்கு எப்படி வலிக்குதோ இதே வலிதான் அவங்களுக்கு இருக்கும். நம்ம கையில ஒரு கீரல் போட்டோம்னா இந்த இடத்துல எப்படி ரத்தம் வருதோ நமக்கு வந்தா அது ரத்தம், அவங்களுக்கு வந்தாலும் அது ரத்தம், தக்காளி சட்னின்னு நினைச்சிட கூடாது. சோ அதனால அந்த சிம்பத்தி, ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், இந்த மாதிரியான ஹேபிட்ஸையும் நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கும் போதுதான் அடுத்தவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்களோ அதை நம்மளும் கோ த்ரூ பண்ணுவோம். சோ நமக்கு வலிக்கிற மாதிரிதான் அவங்களுக்கும் வலிக்கும், அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை வந்து நம்மளும் கொடுக்காம இருப்போம். சோ இந்த 10 பிலாசபிஸ்மே இந்த ஸ்டாயிசிசம்குள்ள அடங்கி இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு லைஃப வந்து இந்த பிலாசபிக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ பழகிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம ரொம்ப மெச்சூர்டா இருப்போம்.
நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த இடத்துல வந்து இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு புலம்பாம அடுத்து என்ன பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பர்சனாவும் மாறிடுவோம். நீங்க வந்து இந்த ஸ்டாய்சிசம் இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த இப்ப இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பாத்திருக்கீங்களே, இதுல உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதையும் நீங்க நடுவுல கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்ளோ நேரம் இந்த புக்ல இருக்கக்கூடிய பிலாசபிக்கல் தாட்ஸ் என்னெல்லாம் வந்து ஸ்டாயிசிசம் எதெல்லாம் இந்த பிரின்சிபல்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்றத பார்த்தோம். இப்போ இந்த புக்கோட சம்மரியை நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து நீங்க வழக்கமான புக்கா அப்படி படிக்க ஆரம்பிச்சோமா, இந்த புக்கை முடிச்சுட்டு தான் நான் கீழே வைப்பேன் அப்படின்னு சொல்லி நாள் கணக்கால நீங்க படிக்கவே தேவையில்லை. ஏன்னா டெய்லி மெடிடேஷன்ஸ் அப்போ 366 டேஸ் இருக்குன்னா டெய்லி ஒரு பேஜ படிச்சாலே போதும். இன்னைக்கு ஜனவரி 1 இந்த தாட், ஜனவரி 2 இந்த தாட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இப்படி மாசத்துல வரக்கூடிய எல்லா நாட்களுக்குமே எப்படி நம்ம ஒரு கேலண்டர் கிழிக்கும் போது ஒரு சின்ன தத்துவம் அந்த இடத்துல போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்டாயிசிசம் பிலாசபி என்ன சொல்லுது அப்படிங்கறத டே 1, டே 2, டே 3 அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரிஜினலா அந்த ஸ்டாயிசிஸ் அந்த பிலாசபர் என்ன சொல்லியிருப்பாங்களோ அதையும் போட்டுட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கீழே போட்டிருப்பாங்க. அப்போ நீங்க என்னன்னா டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இந்த புக்ல நீங்க செலவு பண்ணவே தேவையில்லை. ஒரு நாள் இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்க, பிப்ரவரி இந்த டேட்ல இந்த 23rd கொடுத்திருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் வந்து அது என்ன அப்படிங்கிற ஒரு 2 லைன்ல அந்த திருக்குறள் மாதிரி அந்த பிலாசபி இருக்கும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அதை படிச்சுட்டு இப்படியே நீங்க வந்து இந்த புக்கை மூடி வச்சிடலாம். சோ இந்த புக்கை வந்து நீங்க கம்ப்ளீட்டா த்ரூ அவுட்டா படிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ்னு படிச்சாலே போதும். அந்த அளவு வந்து உங்களுக்கு ஒரு என்லைட்டனிங்கா ஃபீல் பண்ற அந்த விஷயங்கள்லாம் உங்களால கிரகிச்சுக்க முடியும். சோ பார்ட் 1லயே பாத்தீங்கன்னா த டிசிப்ளின் ஆஃப் பெர்செப்ஷன், அதுல வந்து ஜான்வரி அப்படிங்கிறது கிளாரிட்டி. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி எதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், எதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. செகண்ட், பிப்ரவரியில பாத்தீங்கன்னா பேஷன்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து நீங்க இமோஷனலா ஆகக்கூடாது. அந்த இமோஷனல் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கறத பிப்ரவரி மந்த்க்கு கொடுத்திருக்காங்க. மார்ச் அந்த 3rd மந்த்க்கு பாத்தீங்கன்னா அவேர்னஸ். உங்களுக்கான நெகட்டிவ் இமோஷன், அவனுக்கு மட்டும் எப்படி எல்லாமே கிடைக்குது, அவன் மட்டும் பணக்காரன் ஆகிட்டே போறான், இப்படி எல்லாம் நம்மளே அறியாம ஒரு என்வியஸ், ஜெலஸ் இதெல்லாம் வருது இல்ல. சோ உங்களுடைய நெகட்டிவா வரக்கூடிய இமோஷன்ஸ எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்றது. அண்ட் ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா அன்பயாஸ்ட் தாட். சோ யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. சோ உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, இவனுக்கு யாருக்காவது வந்து நிறைய கிடைச்சிருந்ததுன்னா அவனுக்கெல்லாம் பாரு அவனே ஒரு ஃப்ராட், அவனுக்கு எல்லாம் இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. யாராவது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவனுக்கு இதெல்லாம் வேணும், அவன் பண்ணதுக்கு அனுபவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. சோ அந்த அன்பயாஸ்ட் தாட் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களை நீங்களே மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணி டவுன் பண்ணிக்காதீங்க. நீங்க ஒரு மெச்சூர்டான ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்கணும்னா உங்களுடைய யூனிக்னஸ், உங்க த வே யூ ஆர் ஹேண்ட்லிங் த இமோஷன்ஸ்ல தான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கறத இந்த பார்ட் 1ல பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்ட் 2, இதுல வந்து த டிசிப்ளின் ஆஃப் ஆக்ஷன். சோ மே மாசம் ரைட் ஆக்ஷன். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசுறது வந்து ஈஸி, அதே வந்து செயல்பாடுல காட்டுறதுன்றதோ கஷ்டம் தானே. சோ உங்களுடைய லைஃபோட அர்த்தம் என்னன்றத சர்ச் பண்ணுங்க, அதுக்காக நீங்க உழைக்க ட்ரை பண்ணுங்க. சோ இதத்தான் மே மந்த்ல வந்து ரைட் ஆக்ஷன், எதை செஞ்சா உங்க லைஃப் நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத பார்த்து நீங்க அதுக்கான செயல்ல இறங்குங்க. ஜூன் அப்படிங்கிறது ப்ராப்ளம் சால்விங். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்டிக்கல் இஸ் த வே. என்ன மாதிரியான தடைகள் வந்து நம்ம போற பாதையில வந்தாலுமே அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கத்துக்கிட்டு அதே பாதையில நம்ம டிராவல் பண்ணிட்டே தான் இருந்தாகணும். சோ அதுல இருந்து நம்ம பின்வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஜூலை, டியூட்டி, நம்மளுடைய கடமை என்ன அதை செய்வோம். இதை நான் பண்ணா அவங்க என்னை இப்படி பாராட்டுவாங்க, அதை நான் செஞ்சா இந்த பிரைஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுடைய அப்ரிசியேஷனுக்கோ அட்டென்ஷனை சீக் பண்றதுக்கோ எதையும் நீங்க பண்ணாதீங்க. உங்க பாதையில நீங்க தெளிவா இருக்கீங்கன்னா அதுல நீங்க பயணம் பண்ணுங்க. அதுல வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும், ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல கோல்ஸ்ல நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களால ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த ரியாலிட்டியும் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆகஸ்ட்ல பிராக்மட்டிசம், திங்க் பிராக்டிகலி. சோ நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா திங்க் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா எதுக்குமே நம்ம அசைய மாட்டோம். அசையாத மரம் ஒன்றுன்ற மாதிரி அப்படியே ஒரு ஹார்டா இந்த இடத்துல வந்து இந்த ஹார்டனிங் அப்படின்றப்போ நீங்க ரொம்ப இப்படி எல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா பிராக்டிக்கல் திங்கிங்னு வரும்போது எல்லா விதமான இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய லைஃபை ஹேண்டில் பண்றதுதான். இப்ப பிராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ணல என்னன்னா
ஓவர் பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்க ட்ரை பண்ணுவோமா இல்லையா? சோ ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் அந்த இடத்துல வேணுமா, இல்ல பிராக்டிக்கலா இருந்தா போதும்னு வேணுமா? சோ பிராக்டிக்கல் பர்சனா நம்ம இருக்க பழகிட்டோம் அப்படின்னாலே பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாத்தை நோக்கி ரொம்ப போக மாட்டோம். இதுதான் ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். அண்ட் ஃபைனல் சாப்டர்ஸ், இந்த ஃபைனல் சாப்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐ ஓபனர் மாதிரி. ஏன்னா இந்த பார்ட் 3ல த டிசிப்ளின் ஆஃப் வில் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா மொத்த வித்தையுமே அந்த அர்த்தம் என்னன்றத வந்து இந்த ஃபைனல் சாப்டர்ஸ்ல தான் நம்ம பார்ப்போம். ஸோ செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா ஃபார்ட்டிடியூட் அண்ட் ரெசிலியன்ஸ். ஸோ அந்த ஃபார்ட்டிடியூட் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட் ஸ்ட்ரென்த், நம்மளுடைய மனசு வந்து அந்த வில் பவரோட ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா பெருசா சந்தோஷம் வருதா, புகழ் கிடைக்குதா, அந்த புகழுக்கும் நம்ம மயங்க மாட்டோம். இதே இது நம்ம அப்படியே ஒரு நஷ்டம், நமக்கு உயிர் போற அளவுக்கே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலுமே அதுல நம்ம துடிச்சிட்டு இருக்க மாட்டோம். இதுவும் ஒரு ரியாலிட்டி, அதுவும் ஒரு ரியாலிட்டி. சோ எல்லா இடத்துலயுமே என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணாலுமே நான் ஒரு நியூட்ரலான பர்சனா தான் இருப்பேன். எனக்கு பெருசா சந்தோஷம் கொடுத்தாலும் ஐயா இப்படி ஒண்ணு எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நான் பெருசா யோசிக்க மாட்டேன். ஏதோ ஒண்ணு நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையா அதுக்கும் நான் மனசு உடைஞ்சு போக மாட்டேன். சோ அதுதான் வந்து அந்த ஃபார்ட்டிடியூட் அண்ட் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற இந்த செப்டம்பர் சாப்டர்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அக்டோபர், விர்ச்சு அண்ட் கைண்ட்னஸ். இந்த ஸ்டாய்சிசம் பிலாசபியோட நோக்கமே மத்தவங்க கிட்ட நம்ம கருணையா நடந்துக்கிறது தான். நம்ம வந்து இதுக்காக தலைக்கணத்தோட இருக்கணும், நீங்க எல்லாருமே எனக்கு கீழானவங்க, நான் வந்து ஸ்டாய்சஸ் ஆயிட்டேன், சோ என்னோட பிலாசபி எல்லாமே பிராக்டிக்கலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை ரொம்ப கடுமையாக்கிக்க வேணாம். ஏன்னா இப்படி வந்து நீங்க கடுமையா மாறணும், தலைக்கணத்தோட இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஸ்டாய்சிசம் பிலாசபில சொல்லல. மத்தவங்களையும் நீங்க வந்து கருணையின் அடிப்படையில ட்ரீட் பண்ணும், ஒரு எம்பத்தா மாறுங்க, அவங்க என்ன மாதிரியான ஒரு பெயினை கோ த்ரூ பண்றாங்கன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. சோ அந்த இதுதான் இந்த அக்டோபருக்கான சாப்டர்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் நவம்பர்ல அமர் ஃபேட்டி, முன்னாடியே பார்த்தோம்ல, அக்செப்டன்ஸ், அக்செப்ட் த ஃபேட், லவ் த ஃபேட். இதுதான் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட்ல வந்து நடக்க போகுது அப்படின்னா என்ன நடந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ண போறேடா, அந்த ரிலேஷன்ஷிப் அதிக நாள் இருக்க போறது இல்லையா, ஓகே, அடுத்து என்ன பண்ணும் அதை பண்ணுவேன். இந்த வேலைக்கு நான் ஜாயின் பண்றேன், நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சம்பளம் இல்ல, இந்த வேலையில எனக்கு மரியாதை இல்ல, சோ இந்த வேலையை விட்டு வர சூழ்நிலை நான் இருக்கேன் அப்படின்னா அதே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம்னா அதுல வெறும் பிளஸ் மட்டும் யோசிக்காம அதுல இருக்கக்கூடிய அந்த அல்டிமேட் நெகட்டிவிட்டி என்னன்றதையும் நம்ம யோசிச்சுக்கிட்டோம்னா அது நடக்கிறப்போ நம்ம அடுத்து என்னன்றதை யோசிக்கிறதுக்கு நம்ம போயிருவோம். சோ இதுதான் இந்த அமர் ஃபார்ட்டி. தென் டிசம்பர்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெடிடேஷன் ஆன் மார்டாலிட்டி. நாளைக்கு வந்து இன்னும் நம்ம இருப்போமா என்னன்றதே தெரியாது, அதுக்காக இந்த நிமிஷம் வந்து அனுபவிச்சு வாழுங்க. எந்த நொடியும் நிரந்தரம் இல்ல. சோ அதனால நீங்க உங்களை காயப்படுத்திக்கிட்டோ அழுது புலம்பியோ மத்தவங்களையும் நீங்க அதே காயத்தை கொடுத்துட்டு இருக்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. லைஃப் இஸ் டூ ஷார்ட். சோ அதனால மேக் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் கவுண்ட். சோ ஒவ்வொரு நொடியும் வந்து அதுக்கு அர்த்தம் உள்ளதா மாத்த ட்ரை பண்ணுங்க அப்படிங்கறது தான் இந்த டிசம்பருக்கான சாப்டர்லயும் சொல்லியிருப்பாங்க. எப்படி இருக்கு இந்த புக்கை வந்து இன்ன வரைக்கும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ஸ்டாய்சிசம் அப்படிங்கறதுல வந்து உண்மையான சந்தோஷம் என்ன, ஒரு வெற்றி அப்படிங்கிறது என்ன, கோவம் எதுக்காக வருது, வாழ்க்கையோட அர்த்தத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுனா என்ன, ஏதோ வந்து எனக்கு பிடிச்சவங்கள நான் இழந்துட்டேன் அப்படின்னா அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த கிரீஃபை நான் கண்ட்ரோல் பண்றது எப்படி, இந்த மாதிரி லைஃப்ல எப்பேற்பட்ட ஒர்ஸ்டான சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலுமே இந்த புக்கை நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது இந்த புக் வந்து நிறைய ஸ்டோர்ஸ்லயும் இருக்கும் அண்ட் அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து டெய்லி ஸ்டாய்க் வாசிச்சு பாருங்க. நீங்க படிக்க படிக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக்ல எல்லாமே அன்னன்னைக்குதான் இருக்கும். சோ இன்னைக்கு டேட் என்னன்னா இந்த ஜூன் மந்த்னா ஜூன் 1, ஜூன் 2, ஜூன் 3 இந்த மாதிரி ஒரு பேஜ்ல ஒரு டேட்ல தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. த்ரூ அவுட் வந்து நீங்க படிச்சுட்டே போகணும்ன்றது இல்ல, டபால்னு திறந்து பாருங்க, அன்னைக்கு டேட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அண்ட் இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியும் பாருங்க, இந்த இந்த தத்துவங்கள்ல என்னுடைய லைஃப்ல நான் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியும். ஜஸ்ட் வந்து 100% நீங்க ஸ்டாயிக்கா இருக்கணும், அப்படியே கல் மாதிரி நீங்க மாறுங்கன்னு சொல்லல. ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு கோவப்படுற ஆளா இருப்போம், ஷார்ட் டெம்பரா இருப்போம், எல்லாத்துக்கும் இமோஷனல் ஆகும். சோ அந்த டைம்ல வந்து இல்ல நம்ம ரெகுலேட் பண்ணிக்கலான்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும்ல, அது வந்து இந்த புக்கு படிக்கும் போது கண்டிப்பா கிடைக்கும். சோ நீங்களும் படிச்சு பாருங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஷார்ட் டெம்பர்டா இமோஷனல் நேச்சர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மஸ்டா இந்த புக் ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்க, இந்த புக்கையும் கிஃப்ட் பண்ணுங்க.
சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வேற என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் என்னோட காமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.